சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னக்கா இது? நேத்து உனக்கு நேரம் சரியில்லை, இன்னைக்கு அவனுக்கு நேரம் சரியில்லை. உன்னெல்லாம் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. சார் உன்னை வேலையை விட்டு துரத்துனாதான் மத்தவங்களுக்கு பயம் இருக்கும். சார் வேணாம் சார். சார் 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 இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. போ வெளிய. சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க சார். வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். ப்ளீஸ் சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். நான் சொல்றத கேட்டு வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இங்க வேலை. ஒன்ன மாதிரி வழிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் வெளிய வேற கம்பெனி இருக்கு. நீ போய் அங்க சேர்ந்து போ. ஓட வெளிய. சார் ப்ளீஸ் சார். என்னடா இவன்? என் குடும்பமே என் சம்பளத்தை நம்பிதான் சார் இருக்கு சார். சத்தியமா இனி இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். என்னைய வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் இனிமே நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் சார். சார் உங்க காலில் விழுந்து கெஞ்சுறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 இனி இப்படி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். மன்னிச்சிருங்க சார். சார் என்னடா அந்த ஆள் நாளுக்கு நாள் ஓவரா போறான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் ஒரு கை பாத்துறேன். நீ அவசரப்படாத. உன்னை வெளியே துரத்திட்டா அப்புறம் ஆனந்தியோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சார் சாரி சார். இனிமே பண்ண மாட்டேன் சார். எந்திரி சார். எந்திரா. இங்க எல்லார் முன்னாடியும் என் காலில் விழுந்த ஒரே காரணத்துக்காக உன்னை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன். இதான் உனக்கு கடைசி சான்ஸ். சரிங்க சார். இனிமே பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். இந்த பார், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஆம்பளை பொம்பளைன்னு யாரையும் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். கொஞ்சி கொலாவறதெல்லாம் நிப்பாட்டிக்கங்க, இல்ல அடிச்சு வெளியில விரட்டிடுவேன். அப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னையில இருந்து மதியம் சாப்பிடுறது எல்லாரும் ஒன்னா சாப்பிடக்கூடாது. முதல்ல பொம்பளைங்க எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அவங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆம்பளைங்க எல்லாம் மேல போய் சாப்பிடணும். என்னடா அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்? ஏ உஷா சார் வாங்க. சொல்லுங்க சார். லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் மொத்த பேரையும் கீழே கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் தான் ஆம்பளைங்க எல்லாம் மேல போகணும், புரிஞ்சுதா? சரிங்க சார். ஓ ஏய், இனிமே யார்கிட்டயாவது குஞ்சி குலாவறத பார்த்த சார் தொலைச்சிருவேன். பண்ண மாட்டேன் சார். பண்ண மாட்டேன். போய் வேலையை பாரு போ. உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், இனிமே ஆம்பளை பசங்க கிட்ட பேசுறத பார்த்த காது இருக்காது. ஏய் எல்லாரும் வேலையை பாருங்க. நான் சொன்ன கருப்பாடு யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உஷா சொல்லிதான் கருணாகம் பன்னீரையும் ரோஜாவையும் திட்டிட்டு போறான். அதான்டா எல்லாரையும் போட்டு கொடுக்குது. என்னடா சொல்ற? உஷா அக்காவா? ஆமாண்டா அதேதான். மறுபடியும் புரணி பேச ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாரு மாப்பிள, நீ கண்டதையும் யோசிச்சு குழப்பிக்காத. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் ஆனந்தி கிட்ட நீ இங்கே வச்சு பேசுறது எனக்கு இன்னும் சரியா படல.
எதுவா இருந்தாலும் வேலை முடிஞ்சு போகும்போதோ இல்ல வெளியே வச்சோ பேசிக்கோ, அதான் நல்லது.